வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா CapCutல நம்ம எப்படி நார்மல் எடிட்டராக இருந்துட்டு ப்ரோ எடிட்டராக எப்படி மாறுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைலில் எப்படி நல்லா எடிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். CapCutட்டை நம்ம மொபைலில் எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலான்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாருமே CapCut தான் மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பெரிய லெவல் எடிட்டராக இருந்தாலுமே ஈஸி அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு CapCut இருக்கிறதுனால மேக்ஸிமம் பெரிய எடிட்டர்ஸ் எல்லாருமே CapCut தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்களுக்கு CapCut லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா என் பயோவில் என் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் டெலகிராம் சேனலுக்குள்ளே போயிடும். அங்கே சேனலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் CapCut டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். கிளிக் பண்ணி போயிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து கிளிப்பு நமக்கு எது பிடிச்சதோ அந்த வீடியோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது அது கீழே HDD அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சம்டைம்ஸ் நிறைய ஃபோன்ஸ்க்கு வராது, நிறைய ஃபோன்ஸுக்கு வரும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் செலக்ட் பண்ண கிளிப் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஹைஸ்டி கிளிக் பண்ணிட்டு ஆடு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். ஓகேவா? நீங்கள் ஆட் பண்ண எல்லா கிளிப்புமே கொஞ்சம் சின்னதாக்கிவாங்க, ஏன்னா ஃபுல்லாக பேச நீளமாக இருக்கும். ஸோ அதை சின்னதாக்கிட்டு பாருங்கள், கடைசி லாஸ்ட்டு CapCut இருக்கும். அது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதை டெலீட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம இப்போதைக்கு ஃபோனில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த எக்ஸ் மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிட் ஆயிரும். அது அல்ட்ரா ஹெச்டி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட், இப்போ நம்ம 180p அதை நம்ம 2K வேணா 2K மாற்றிக்கலாம், 4K வேணா 4K மாற்றிக்கலாம். அது ஃப்ரேம் ரேட் நம்மளுக்கு 30 இருக்குது, 50 வேணா 50 மாற்றிக்கலாம், 60னா 60 மாற்றிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் லோவாக மாற்றிக்கலாம். கோட் ரேட் எம்பி எவ்வளோ வருது வேணும் அப்படின்னு. அடுத்தது லோவிலேருந்து ஹை, இது உங்களுக்கு எது வேணுமோ அதை மாற்றிக்கலாம். நான் எல்லாமே பழைய மாதிரி வச்சிடுறேன். அடுத்தது இந்த எக்ஸ்போர்ட், நம்ம இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது தேவைப்படும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க இந்த எடிட் ஆப்ஷன் இருக்குதா, எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட்டு. இப்போ நம்மளுக்கு வீடியோ நம்மளுக்கு ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ இது 8.9 செகண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இப்போ 8.9 செகண்ட்ஸ் வேண்டாம், 5 செகண்ட்ஸ் போகணும்னா இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல, இந்த ஒயிட் லைன் இருக்கு கரெக்டாக தான் 5 செகண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். மேலே பார்த்தாலே தெரியும் 5 செகண்ட்ஸில் இருக்குதான். அதுக்கப்புறம் இதில் ஸ்ப்ளிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ இங்கே 5 செகண்ட் ஆகிருக்கும், இந்த சைடு வந்து உங்களுக்கு 3 செகண்ட் 3.8 செகண்ட்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த கிளிப் வேண்டாம் அப்படின்னா இதில் டெலிட் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா. ஓகே, நம்ம அதை அன்டோ பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன், வால்யூம் ஆப்ஷன் இருக்குது. இது உங்களுக்கு இப்போ வால்யூம் வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லாக வால்யூம் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஃபுல் வால்யூம் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அனிமேஷன் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு கிராஸ் ஓப்பன், இந்த கிராஸ் ஓப்பன் பண்ணால் இந்த அனிமேஷன் வரும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்ட்ரி அந்த அனிமேஷன். ஓகேவா? இது அவுட்டு. இப்போ நம்ம வீடியோ எண்ட் பண்ணுறோம்னா காட்டுறேன், இது போட்டிங்கன்னா வீடியோ எண்டிங்கில் இந்த பிளாக் ஹோல் அப்படி வரும். காம்போனா எல்லாமே மொத்தத்தில் நம்மளுக்கு எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டால் நான் நடிச்சில் ஃபுல்லாக வருதா, இவ்வளோ இதெல்லாம் காட்டினா அவங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் லைன் இருக்குதான், அதுக்கப்புறம் பெரிய எல்லோ லைன், அது காம்போ சென்டரில் வரும், அவுட் வந்து லாஸ்ட் வரும். ஓகேவா? இதுதான் இதெல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னா அது எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வீடியோக்கு ஏற்ற மாதிரி. க்ரீன் க்ளோ போட்டால் இப்போ அது க்ளோ ஆகுதா வீடியோவில், இது ஃபுல்லாகவே க்ளோ ஆகும். ஷேக் எஃபெக்ட் போட்டால் வீடியோ ஷேக் ஆகும். அதில் இன்னொரு ஆப்ஷன் உண்டு, அது நான் போகும்போது உங்களுக்கு போக சொல்கிறேன். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம டெலீட் பண்ணுறது, நம்ம எது கிளிப் வேண்டாம் டெலீட் பண்ணிட்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்பீடு பார்த்துடலாம். ஸ்பீடில் இப்போ நம்ம இது 5 செகண்ட் வீடியோனா இப்போ எவ்வளோ 2 செகண்டாக மாற்றிடுவாங்க. அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதே இது இப்போ ரொம்ப ஸ்லோவாக வச்சோம்னா ஸ்லோவாக இதுதான் ஸ்பீடு. அந்த இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது கிராப், இப்போ அந்த வீடியோ நம்மளுக்கு வந்து ஆஃப் தான் வேணும் இல்லை ரீசைஸ் பண்ணி அவ்வளோதான் வேணும்னா இதில் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு தான் ரீசைஸ் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்டாகவே வந்துடும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ். இப்போ இந்த ஒரு வீடியோ இருக்குது, இந்த வீடியோவுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், இந்த ரீப்ளேஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள திருப்பி மீடியா போய் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும், இந்த வீடியோ திருப்பி இதே வீடியோ வேணும்னா நீங்கள் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஓவர்லே. இப்போ இந்த கிளிப்பு ரெண்டுமே ஒரே கிளிப்பு தான் டூப்ளிகேட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து கீழே போகணும், ஓவர்லேக்கு போகணும் அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா இது இந்த கிளிப் வந்து கீழே உங்களுக்கு ஓவர்லே வந்துடும். எப்படி பார்க்கணும்னா இந்த கிளிப் ஜூம் தெரியும். ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்திருக்கா? இதுதான் வந்து ஓவர்லே ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட். அதெல்லாம் நம்மளுக்கு கலர் கரெக்ஷன் அந்த இது ஆப்ஷன் எல்லாமே பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, சேச்சுரேஷன் அப்படி எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபில்டர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஃபில்டர்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம் ரீடச் பேக்ரவுண்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போக 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 இந்த வீடியோ கண்டினியூட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ்.